Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.5ல 12th and 13th சம் வந்து பார்க்க போகிறோம். 12th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 6th டேர்ம் அதுக்கப்புறம் 8th டேர்ம் ரெண்டுமே பார்த்தோம்னா எனக்கு ஏபியில் இருக்குது. அந்த ஏபியில் இருக்கக்கூடிய 6th டேர்ம் அதுக்கப்புறம் 8th டேர்மோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 7:9 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 9th டேர்ம் அதுக்கப்புறம் 13th டேர்மோட ரேஷியோ என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை நான் எழுதணும்னா T6 அதுக்கப்புறம் T8, அதாவது 6th டேர்ம் அதுக்கப்புறம் 8th டேர்ம் ரெண்டோட ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 7:9 கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா 9th டேர்ம் அப்புறம் 13th டேர்ம் ரெண்டோட ரேஷியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கனாலே அதை எப்படி எழுதிக்கலாம்னா டிவிஷனில் எழுதிக்கலாம். அப்படின்னா T6/T8 is equal to 7/9 கிடச்சிருக்கும். இப்போ நான் TNோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். TN is equal to A plus N minus 1 into Dங்கிறது TNோட ஃபார்முலா. இப்போ எனக்கு இங்கே என்னுக்கு பதில் 6 இருக்குது, 8 இருக்குது, அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணனா A plus என்னுக்கு பதிலாக 6 அப்படின்னா 6 minus 1 into D டிவைட் பை இங்கே 8 இருக்குது அப்படின்னா A plus 8 minus 1 into D ஈக்குவல் டு 7/9 எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா A plus 6 minus 1 வந்து 5 into D வந்து 5D கிடச்சிருக்கும். டிவைட் பை A plus 8 minus 1 வந்து 7 into D 7D ஈக்குவல் டு 7/9 கிடச்சிருக்கும். இப்போ நான் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். 9 எனக்கு டிவிஷனில் இருக்குது, அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன். இங்கே இடத்துல A plus 7D டிவிஷனில் இருக்குது, அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா 9 into A plus 5D is equal to 7 into A plus 7D கிடச்சிருக்கும். அப்படின்னா 9 into A அதாவது தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா 9 into A வந்து 9A கிடச்சிருக்கும். அடுத்து 9 into 5 வந்து 45D கிடச்சிருக்கும். அடுத்து 7 into A வந்து 7A, அடுத்து 7 into 7 வந்து 49D கிடச்சிருக்கும். இப்போ A எல்லாத்தையும் ஒரு சைடும் D எல்லாத்தையும் ஒரு சைடும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா இந்த 7 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா -7A ஆகும். அப்படின்னா 9A minus 7A is equal to 49D. இந்த ப்ளஸ் 45D இங்கிட்ட வந்துச்சுன்னா -45D ஆகும். அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு 2A கிடச்சிருக்கும். ஈக்குவல் டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனா 4D கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 2 1s இது 2 2s. அப்படின்னா எனக்கு Aவோட வேல்யூ 2Dன்னு கிடச்சிருக்கு. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா இதை நான் ரேஷியோவை நான் டிவிஷனில் எழுதிக்கிறேன். அதாவது T9/T13 எழுதிக்கிறேன். இப்போ இதில் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்னுக்கு பதிலாக 9 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா A plus 9 minus 1 into D டிவைடட் பை A plus என்னுக்கு பதிலாக 13 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 13 minus 1 into D அப்படின்னா ஈக்குவல் டு A plus 9 minus 1 வந்து 8 அப்படின்னா 8D டிவைடட் பை A plus 13 minus 1 வந்து 12 அப்படின்னா 12Dன்னு கிடச்சிருக்கும். இப்போ ஏவோட வேல்யூ 2Dன்னு நான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கேன். அதை போய் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா ஏக்கு பதிலாக 2D சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 2D plus 8D டிவைடட் பை 2D plus 12Dன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா இதை ஆட் பண்ணேன்னா 10D டிவைட் பை இதை ஆட் பண்ணனா 14D கிடச்சிருக்கும். அப்படின்னா DD கேன்சல் ஆயிடும். அப்படின்னா T9 டிவைட் பை T13 இஸ் ஈக்குவல் டு 10 டிவைட் பை 14 கிடச்சிருக்கும். இதை நான் ஃபர்தராக 2 டேபிளில் நான் கேன்சல் அவுட் பண்ணேன்னா 2 5s அடுத்து 2 7s அப்படின்னா எனக்கு 5 டிவைட் பை 7 கிடச்சிருக்கும். இதை நான் ரேஷியோவில் எழுதுனேன்னா T9:T15 T13 இஸ் ஈக்குவல் டு 5:7ங்கிற ரேஷியோவை எனக்கு கிடச்சிருக்கும். இதோட 12th ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. அடுத்து 13th ப்ராப்ளம். 10th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா எனக்கு ஒரு வின்டர் சீசன் இப்போ நடக்குதுன்னு வச்சுப்போம். வின்டர் சீசன் அதுவும் ஊட்டியில் வந்து பார்த்தோம்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து வின்டர் சீசனில் அந்த ஊட்டியோட டெம்பரேச்சர் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டெம்பரேச்சர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மண்டே டு ஃப்ரைடே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணனா எனக்கு 0 டிகிரி செல்சியஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா வெனஸ்டே டு ஃப்ரைடே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணனா 18 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் டெம்பரேச்சர் என்னவாக இருக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தோம்னா நான் டெம்பரேச்சர்ஸை வந்து நான் ஏபியில் எழுதிக்கிறேன். அப்படின்னா மண்டேவோட டெம்பரேச்சரை நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா A-Dன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா டியூஸ்டேவோட டெம்பரேச்சரை நான் என்ன கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா ஏன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது வெனஸ்டேவோட டெம்பரேச்சரை நான் A plus Dன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா தேர்ஸ்டேவோட டெம்பரேச்சரை நான் A plus 2Dன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃப்ரைடேவோட டெம்பரேச்சரை நான் A plus 3Dன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோம்னா நான் மண்டே டு வெனஸ்டே அதாவது இந்த 3 நாள் அதை ஆட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா எனக்கு 0 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா A - D
ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி, அதாவது மண்டே டு வெனஸ்டே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு 0 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எனக்கு மைனஸ் டி ப்ளஸ் டி வந்து கேன்சல். அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3யும், அதாவது 3a இருக்குது, அப்படின்னா 3aவையும் ஆட் பண்ணால் 3a கிடைக்கும். அப்படின்னா 3a இஸ் ஈக்குவல் டு 0. அது நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் எனக்கு திருப்பியும் 0 தான் கிடைக்கும். அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா வெனஸ்டே டு ஃப்ரைடே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை ஆட் பண்ணணும். அப்படின்னா a ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2d ப்ளஸ் ஏ ப்ளஸ் 3d, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா 18 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு 18 டிகிரி செல்சியஸ். அப்படி பார்த்தோம்னா எனக்கு ஏவோட வேல்யூஸ் எல்லாமே பார்த்தோம்னா எனக்கு 0 ஆயிடும். ஏன் 0 ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஏவோட வேல்யூ 0ன்னுட்டு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிடும். மீதி எனக்கு டி மட்டும்தான் இருக்கும். அப்படின்னா டி ப்ளஸ் 2d ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 18 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா வந்து பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா எனக்கு 6d கிடைக்கும். அப்படின்னா 6d இஸ் ஈக்குவல் டு 18. அப்படின்னா இது 6 1s ஆர், இது 6 3s ஆர். அப்படின்னா எனக்கு டியோட வேல்யூ 3யும் கிடச்சிருக்கு, ஏவோட வேல்யூ 0ம் கிடச்சிருக்கு. இப்போ மண்டேவோட டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கணும். மண்டேவோட டெம்பரேச்சர் என்ன வந்திருக்கும்னா a மைனஸ் டி, அப்படின்னா 0 மைனஸ் 3 மைனஸ் 3 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கும். டியூஸ்டே வந்து பார்த்தோம்னா ஏ, அப்படின்னா ஏங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 0. அப்படின்னா டியூஸ்டேவோட டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ். அப்படின்னா வெனஸ்டே வந்து பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் டி, அப்படின்னா 0 ப்ளஸ் 3, அப்படின்னா எனக்கு டெம்பரேச்சர் 3 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா தேர்ஸ்டே வந்து பார்த்தோம்னா எனக்கு ஏ ப்ளஸ் 2டியும் கன்சிடர் பண்ணியிருந்தோம். அப்படின்னா 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 3, அப்படின்னா 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 வந்து பார்த்தோம்னா 6, அப்படின்னா 6 டிகிரி செல்சியஸ்ன்னுட்டு இருந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃப்ரைடே வந்து என்ன கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா ஏ ப்ளஸ் 3d, அப்படின்னா 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 3, அப்படின்னா 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 3 வந்து 9, அப்படின்னா எனக்கு 9 டிகிரி செல்சியஸ் கிடச்சிருக்கு. அப்படின்னா மண்டேவோட டெம்பரேச்சர் மைனஸ் 3 டிகிரி செல்சியஸ், டியூஸ்டேவோட டெம்பரேச்சர் 0 டிகிரி, அடுத்து வெனஸ்டே வந்து 3 டிகிரி, அடுத்து தேர்ஸ்டே வந்து 6 டிகிரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃப்ரைடே 9 டிகிரி செல்சியஸுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் வந்து ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, இல்லைனா அவங்களுக்கும் இதே மாதிரி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கும், அவங்களும் சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம யூடியூப் சேனலோட வீடியோவை அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும், நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.